வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்பிக்யூ ஸ்டைலில் மொறுன்னு கார்ன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை தட்டி விடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்வீட் கார்ன், சோள மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், மைதா 1 கப், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், மிளகாய்த்தூள் அல்லது மிளகுத்தூள், சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. முதல்ல கார்னோட தோலை உரிச்சிட்டு அதை குக்கரில் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ அந்த கார்னை குக்கரில் 4 அல்லது 5 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. ஒரு 4-5 விசில் போன உடனே கார்ன் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிருங்க. ஆறின உடனே அதில் இருக்கிற சோளத்தை நம்ம தனியாக உரிச்சிக்கலாம். உரிச்சி எடுத்த சோளத்தோட முதல்ல சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர், அடுத்தது அரிசி மாவு, கொஞ்சம் மைதா, தேவையான அளவு உப்பு, அது கூட கொஞ்சம் மிளகுத்தூளையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் சோளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நாம் தண்ணி தெளிக்கக்கூடாது. ஒருவேளை சோளத்தில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சோள மாவை சேர்த்துக்குங்க. அடுத்து நாம் அரிசி மாவு சோள மாவோட கலக்கி வச்சுருந்த சோளத்தை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெயை மிதமான சூட்டில் காய்ச்சி வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெயில் சோளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சிக்கலாம். பொரிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா சோளம் வெடித்து சதறும். சோளம் பொன்னிறமாக வந்தோடனே அதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. கொஞ்சம் விட்டாலும் அது கருகிரும். அதே மாதிரி சோளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நிறையா போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், சரியாக வேகாமையும் போயிடலாம். இது சாயங்கால வேலைக்கு ஒரு நல்ல நொறுக்கு தீனி. இது நல்லா மொறுன்னு இருக்கிறதுனால குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, கார்ன் எப்படி வெடிக்குதுன்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
பயங்கரமாக வெடிக்குது இல்லையா? ஆமாங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க. வெடிக்காமல் இருக்கிறது எதுவும் பண்ண முடியாதா? ஆயில் ஃப்ரீ அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லையா? ஆமாங்க, அது மாதிரியும் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஓவன் இல்லை, அதனால நம்ம ஓவனோட இதில் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கலர் கொஞ்சம் ப்ரௌனாக வரும்போது எடுத்துடலாம் நம்ம, இல்லைன்னா ரொம்பனா கருகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எப்படி சவுண்ட் வருதுன்னு பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சார். பாருங்க, உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுங்களா? பொரிச்சு எடுத்த கானோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு மிளகாத்தூளுக்கு பதில் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நல்லா புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். உப்பு தேவைக்கேற்ப. பாருங்க எப்படி சவுண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்ட சாப்பிட்ட இன்ட்ரெஸ்டாக எடுத்து சாப்பிடுவோம். இதை இப்படியே சாப்பிடலாம். மாதிரி ஆனியன், இந்த கேப்சிகம் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி தழை இதெல்லாம் தூவி சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த மாதிரியும் சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கார்ன்ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.